கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல பார்க்க போறது ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகள். டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், எல்லா போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், நடப்பு செய்திகள் முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குது. அதனால நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில் வழங்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பத்ம விருதுகள். அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் தமிழ்நாட்டில இருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? பத்ம பூஷன் விருது ஓகேவா 3 நபர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து வழங்கியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் அஜித்குமார், நடிகர் அஜித்குமார் கலைப்பிரிவுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நடிகரும் நடன கலைஞருமான சோபனா அவர்களுக்கு கலைப்பிரிவுக்காக வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற தொழிலதிபர் நல்லி குப்புசாமி அவர்களுக்கு இந்த பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பத்ம விருதுகள் அப்படிங்கிறது முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு 1954. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்ம ஸ்ரீன்னு சொல்லுவாங்க. அதுல உயரிய விருது பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்ம பூஷன், அடுத்து கொஞ்சம் குறைவான விருது பார்த்தீங்கன்னா பத்ம ஸ்ரீ விருது சொல்லுவாங்க. எப்பவுமே பத்ம ஸ்ரீ விருது எண்ணிக்கை அதிகமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக தமிழகத்தை சேர்ந்த பத்ம ஸ்ரீ விருது பெற்றவர்கள் சரிங்களா? குருவாயூர் துரை அவர்களுக்கும், தாமோதரன் லட்சுமிபதி, அடுத்து எம்டி சீனிவாசன், பரிசை கண்ணப்ப சம்பந்தன், அடுத்து முக்கியமான ஒரு நேம் நோட் பண்ணிக்கோங்க, கிரிக்கெட் வீரர் ஆர் ரவிச்சந்திரன் அஸ்வின், அடுத்து ஆர்ஜி சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன், சீனி விஸ்வநாதன், வேலு ஆசான். இவங்க வந்து சிலம்பத்துறையில புகழ்பெற்றவங்க. இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது 2025ஆம் ஆண்டிற்கானது. ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப முக்கியமான விருது. அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா விருதுகள்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் ஈடுபடுவது உறுதி. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள் பாருங்க. சென்னையில் அடையாறில் நீரில் மூழ்கிய 3 நபர்களை காப்பாற்றிய கே வெற்றிவேல் என்பவருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. எப்பவுமே குடியரசு தின விழாவில் நிறைய முக்கியமான விருதுகள் வழங்குவாங்க. அதுல முக்கியமான விருது அண்ணா பதக்கம். சில எக்ஸாம்பிள் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த பதக்கத்தை கொடுத்துட்டு யாருக்கு வழங்கப்பட்டது அல்லது இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அண்ணா பதக்கம் வீர தீர செயலுக்கான விருது 2025ஆம் ஆண்டில் இந்த விருது வழங்கப்பட்ட நபர் வெற்றிவேல் அவர்கள். அடுத்தபடியாக பார்த்துக்கோங்க, அடுத்து பாருங்க கோட்டை அமீர் விருது. இந்த கோட்டை அமீர் விருது அப்படிங்கிறது ஓகேவா மத நல்லிணக்கத்திற்காக யார் வந்து பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் விருது தான் இந்த கோட்டை அமீர் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை அமீர் விருதானது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எஸ்.ஏ. அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டிற்கானது? 2025ஆம் ஆண்டிற்கானது. இது வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி மத நல்லிணக்கத்தை சரிங்களா என்கரேஜ் பண்ற மாதிரி மத்திய அரசானது கபீர் புரஸ்கார் அப்படிங்கிற பேர்ல ஒரு விருது கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மத கலவரம் ஏதோ பிரச்சனை வரும்போது ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இந்த கோட்டை அமீர் விருது தமிழ்நாடு சார்பாகவும் இந்த கபீர் புரஸ்கார் விருது மத்திய அரசு சார்பிலும் வழங்கப்படுகிறது. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான பாருங்க, நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது ஆர் முருகவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? தமிழ்நாட்டில் அதிக அளவு நெல் உற்பத்தியை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி நாராயணசாமி நாயுடு அவர்கள் பேர்ல ஒரு விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது 25ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட நபர் ஆர் முருகவேல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது இந்த குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. அதுல முதலிடத்தை பெற்றது மதுரை நகரம், 2ஆம் இடத்துல திருப்பூர், 3ஆம் இடத்துல திருவள்ளூர். இது எல்லாமே குடியரசு தின விருதுகள் 2025. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, அன்பு சோலை முதியோர் இல்லங்கள். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசானது முதலமைச்சரின் தாய்மானவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் வறுமையிலிருந்து எல்லாருமே விடுபட வேண்டும். அந்த தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்பு சோலை முதியோர் இல்லங்கள் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? நவம்பர் 10 இல்ல டேட் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 10, 2025 தமிழ்நாடு அரசு ஓகேவா 25 அன்பு சோலை முதியோர் இல்லங்களை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அப்பா அம்மா பசங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பசங்க மேரேஜான பசங்க வேலைக்கு போயிடுவாங்க, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வீட்டில் தனியா ஒரு அனாதை மாதிரி இருக்குது யாரு? முதியோர்கள், தாத்தா பாட்டிகள். ஓகேவா? இப்படிப்பட்ட அந்த முதியோர்கள் எல்லாமே ஓகேவா அவங்கள பராமரிப்பதற்கான ஒரு மையங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அன்பு சோலை முதியோர் இல்லங்கள். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது நவம்பர் 10, 2025. சரியா? அடுத்தபடியாக வேளாண்மையுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, உழவர் அலுவலர் தொடர்பு. சரியா? உழவர் அலுவலர் தொடர்பு 2019ஆம் ஆண்டுல இது தொடங்கிட்டாங்கமா. ஓகேவா? 2019ஆம் ஆண்டுல இது தொடங்கப்பட்டது ஸ்டார்டிங்ல. இப்போ 2.0 அப்படிங்கிற மாதிரி தொடங்கி இருக்காங்க. சரிங்களா? இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் ஷார்ட்டா UATT சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோமா, UATT வேற ஒன்றும் கிடையாது, உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம். சரிங்களா? தமிழக அரசின் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல் மற்றும் வேளாண் விற்பனை துறைகளை ஒருங்கிணைத்து
கிராமப்புற விவசாயிகளுக்கு ஒற்றை இடத்தில் அனைத்து விவசாய உதவிகளையும் வழங்குவதே இதனுடைய நோக்கம். சரியா? அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உழவர் அலுவலர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2ல இருந்து 6 கிராமங்களை உள்ளடக்கி ஒரு அலுவலர் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் இந்த ஒரே அலுவலர் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, இல்லம் தேடி பட்டு திட்டம். தமிழ்நாடு அரசு கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கியிருந்தாங்க. அந்த வரிசையில் இல்லம் தேடி பட்டு திட்டம் சரிங்களா மார்ச் 29, 2025 சரிங்களா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இல்லம் தேடி பட்டு திட்டம் என்பது தமிழக கைத்தறி துறையினால் விற்பனையை அதிகரிக்கவும் பட்டு நெசவாளர்களுக்கு உதவும் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேட் ஒரு ஸ்கீம் அப்படின்னால எப்பவும் தொடங்கப்பட்ட அந்த டேட் ரொம்ப முக்கியம், என்ன நோக்கம் அப்படிங்கிறது முக்கியம், மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்த திட்டத்து போலமா? அடுத்து நெல் கொள்முதல் விலை. சரியா? இந்த நெல் கொள்முதல் விலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசானது நெல் கொள்முதல் விலையை சாதாரண நெல் ரகத்திற்கு ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோ சரியா, ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், ஒரு தரமான நெல் ரகத்திற்கு 2545 ரூபாயும் அறிவித்துள்ளது. சரி, அந்த கொள்முதல் விலை என்பது அறுவடை காலத்துல தமிழ்நாடு அரசினால் அந்த விதிக்கப்படுகிற அந்த பொருளுக்கான விலை, அது ஞாபகம் வச்சுக்குமா? அதே மாதிரி எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது விதைக்கும் காலத்திலேயே அறிவிக்கப்படும் ஒரு விலை, அது குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது கொள்முதல் விலை அப்படிங்கிறது அறுவடை டைம்ல நம்ம அரசு ஒரு காசை கொடுத்து வாங்குறது. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரிமா? அடுத்து ஒரு முக்கியமான புத்தகம் பாருங்க, வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள். ஓகேவா? இந்த புத்தகத்தை எழுதுறது யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, தற்போதைய தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நாணயவியல் ஆய்வாளர் ஆறுமுக சீதாராமன் அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஒரு புத்தகத்தை உருவாக்கி எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. புத்தகத்தின் பெயர் வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள். எப்பவுமே புத்தகத்துல இருந்து ஒரு கேள்வி மினிமம் கேட்பாங்க, அது தமிழ்நாட்டில இருந்து யாராச்சும் ஃபேமஸ் ஆனவங்க இருந்தா அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக அகைன் ஒரு விருது, பால சாகித்ய புரஸ்கார் விருது. சரியா? சாகித்ய அகாடமி விருது 1954ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? 22+2 24 மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல சிறந்த அந்த மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது, குழந்தைகளுக்கான சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்பட்ட விருது, அது பால புரஸ்கார் விருது சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இளைஞர்களுக்கான புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார் விருது சொல்லுவாங்க. அந்த வகையில சாகித்ய அகாடமி, பால சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச புத்தகத்தை யார் எழுதுறாங்களோ அதுல சிறந்த புத்தகத்திற்கு தான் இந்த விருது வழங்கப்படும். சரியா? 2025ஆம் ஆண்டிற்கான இந்த விருது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய அந்த புதினத்தின் பெயர் ஒற்றை சிறகு ஓவியா. சரியா? பிக் பாஸ்ல ஒரு ஓவியா வரவங்களா, அதுல இது ஒற்றை சிறகு ஓவியா. இந்த பேரை பார்த்துக்கோங்க, அந்த புத்தகத்தை எழுதுன யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, அலைகள் திட்டம். அலைகள் திட்டம் அப்படிங்கிறது WAVES. ஓகேவா? இதான் நம்ம அலைகள் அப்படிங்கிற சொல்றோம். ஆக்சுவலா வேவ்ஸ்ங்கிற பேர் சொல்லியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனவ மகளிர் குழுக்கள் அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை சரிங்களா சூப்பரா கொண்டு வருவதற்கு சிறு மற்றும் நுண் கடன் வழங்கி, ஓகேவா, அதாவது மீனவர்களையும் மகளிர் இருப்பாங்களா அவங்களுடைய அந்த குழுக்களுக்கு சிறு நுண் கடன்களை வழங்கி அவங்களுடைய பொருளாதார சமூக நிலையை உயர்த்துவதற்கு தான் இந்த வேவ்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 2025. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா ஏப்ரல்ல அறிவிச்சு ஜூலை 2025 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க, எளிய ஆளுமை திட்டம் 2025. சரிங்களா? சுகாதார சான்றிதழ், பொது கட்டிட உரிமம் போன்ற பல்வேறு அரசு சேவைகளை பெறுவதற்கான நடைமுறைகளை ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும் ஆன்லைன் மூலமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது இந்த எளிய ஆளுமை திட்டம். தொடங்கப்பட்ட வருஷம் 2025. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? அடுத்து அகைன் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க, தமிழ்நாடு எக்கனாமியோட தொடர்புடைய முக்கியமான ஒரு ஆணையம் 7வது மாநில நிதி ஆணையம். சரி, இந்த பினான்ஸ் கமிஷன் மத்திய அரசு பினான்ஸ் கமிஷன் வச்சிருக்காங்களே, தற்போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 16வது நிதி ஆணையம் செயல்பாடு இருக்குது. அவருடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அது மத்திய அரசோட நிதி ஆணையம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓகேவா புதிதாக உருவாக்கப்பட்ட நிதி ஆணையம் 7வது மாநில நிதி ஆணையம். பாருங்கம்மா, தமிழ்நாடு அரசு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்து நிதி பகிர்வு குறித்த பரிந்துரைகள் வழங்குவதற்கு இந்த நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுக்கு இந்த 7வது நிதி ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்க. இதோட தலைவராக யாரை போட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க, கே அலாவுதீன் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கே அலாவுதீன் அவர்கள் தலைமையிலான 7வது மாநில நிதி ஆணையமானது மே 2025 அமைக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க தான்
இந்த மாநில அரசுகளுக்கும் சரியா, மாநிலத்துக்கு கீழே இருக்கிற மாநகராட்சிகள், உள்ளாட்சிகள் எப்படி கிடைச்ச வரி வருமானத்தை ஷேர் பண்ணிக்கலாம், அதற்கான பரிந்துரைகளை வழங்குவாங்க. அதுதான் ஒரு நிதி ஆணையத்தின் வேலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய நிதி ஆணையம் 7வது நிதி ஆணையம் தலைவர் கே அலாவுதீன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அதாவது 6வது நிதி ஆணையம் ஓகேவா 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அவருடைய தலைவராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா மோகன் பியாரே. சரியா, மோகன் பியாரே இவங்க தான் இதுக்கு முன்னாடி, அல்லது மோகன் பியாரின்னு சொல்லுவாங்க. 6வது நிதி ஆணையத்தின் தலைவர் புதிய நிதி ஆணையம் கே அலாவுதீன், மறக்காதீங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1994. முதல் தலைவராக பதவியில் இருந்தவர் ஆறுமுகம் அவர்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த தமிழ்நாடு மொத்த மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா, தமிழ்நாடோட அந்த ஜிடிபி அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு அண்டை நாடை கம்பேர் பண்ணி ஒரு நோட்ஸ் இருக்கு பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சுமார் $341 பில்லியன் மதிப்பிடப்பட்டதோடு முக்கியமான பயன் பாருங்க, நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் அவங்களுடைய மொத்த நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இது அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் மொத்த அந்த ஜிடிபி ஜிடிபி $341 பில்லியன், மறக்கக்கூடாது. சரிங்களா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பாலின மாற்று சிகிச்சை மையம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? கேரளா, இந்தியாவிலேயே கேரள மாநிலத்திற்கு பிறகு சென்னையில் அமைந்துள்ள RGGGH அப்படின்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? இந்த கேரளாவுக்கு அடுத்தபடியாக மருத்துவமனையில் இந்த சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் திருநர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மருத்துவமனை அமைத்த இந்தியாவின் 2வது மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றுள்ளது. சரிங்களா, அப்போ பாலின மாற்று சிகிச்சை மையத்தை கேரளாவுக்கு பிறகு இந்தியாவில் தொடங்கிய 2ஆம் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. சரிங்களா, அதே மாதிரி இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் அந்த பெயரை வந்துட்டு மாற்றி அமைத்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சர் 2006ஆம் ஆண்டு யாருமா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி இந்தியாவிலே முதல் முறையாக அந்த திருநங்கைகளுக்கான அந்த நலவாரியத்தை 2008ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு உருவாக்குனது குறிப்பிடத்தக்கது, மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஏப்ரல் 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கைகள் தினம், அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்தபடியாக இன்னொரு செய்தி பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செய்தி தெரியும், ஆனால் கரெக்டான வேர்டை மட்டும் பிடிச்சுக்கோங்க. பெரும்பாலும் சுற்றுச்சூழல் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்கிரமிப்பு தாவரங்கள் இல்லாத வடுவூர் பறவைகள் சரணாலயம். ஆக்கிரமிப்பு தாவரங்களே இல்லாத ஒரு பறவைகள் சரணாலயம் நியூஸ்ல வந்திருக்குது. அப்படி செய்தியில் வந்ததுனால அது எங்க இருக்குன்னு கேட்கலாம். அது எங்க அமைந்துள்ளது? திருவாரூர். கலைஞர் அவருடைய சொந்த மாவட்டமான திருவாரூரில் அமைந்துள்ளதுதான் இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயம். நியூஸ்ல வர காரணம் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான செய்தி. சரிங்களா, அதே மாதிரி இந்த வடுவூர் பறவைகள் சரணமானது 2022ஆம் ஆண்டில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா, அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சபை 2025. தமிழ்நாடு அரசானது உணவு பொது விநியோகத்துறை அமைச்சரை அதன் தலைவராக கொண்டு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சபை மறுசீரமைத்துள்ளது. இதுக்கு யார் தலைவர் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் எப்பவுமே யார் தான்? உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு தலைவராக இருப்பாங்க. ரீசெண்டா தான் வந்துட்டு மறுசீரமைச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான செய்தி. சரிங்களா, அடுத்தபடியாக அகைன் ஒரு விருது பாருங்க. கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 2025. சரிங்களா, தமிழ் மொழிக்கு இந்தியாவிலே முதல் முறையாக செம்மொழி இந்த வழங்கப்பட்டது அக்டோபர் 12, 2004ஆம் ஆண்டு. ஓகேவா? நம்முடைய தமிழ்நாடு அரசானது அந்த செம்மொழி தமிழ் விருதை பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விருதை யாரு சார்பில் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் சொல்லுவாங்க. சரிங்களா, சோழிங்கநல்லூர். ஓகேவா? சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்க பெரும்பாக்கம் அப்படிங்கிறதுல தான் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் தான், இந்த நிறுவனத்தின் சார்பில் தான் கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா, இந்த விருதானது ஜூன் 3ஆம் தேதியில் வழங்கப்படும். சரி, ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள். அந்த டேட்ல தான் இந்த செம்மொழி தமிழ் விருது கலைஞர் அவர்கள் பெயர்ல வழங்கப்படும். இந்த விருது 2025ஆம் ஆண்டில் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. தமிழறிஞர் தாய்மாள் அரவாணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த தாய்மாள் அரவாணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா, அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இது அடிக்கடி இந்த ஏரியால ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும், நேரடியாகவோ மறைமுகவோ கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். நிலையான மேம்பாட்டு இலக்கு. சரிங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, 2015ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபை, சரி, யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லாத உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 இலக்குகளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது 2015. அதற்கான இலக்கு ஆண்டு 2030. அந்த SDG இலக்குகள்ல யாரு சிறப்பாக செயல்படுத்துறாங்க, அதுல தமிழ்நாடு எங்க இருக்கு அதை பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த இலக்குல பார்த்தீங்கன்னா
2023-24 ஆண்டிற்கான இந்தியாவின் SDG குறியீட்டில் நம்முடைய தமிழ்நாடானது 78 புள்ளிகளை பெற்றது. சரிங்களா? இது 2018ஆம் ஆண்டுல 66 தான். அப்போ கிட்டத்தட்ட ஓகேவா பாத்துக்கோங்க 12 புள்ளிகள் அதிகரிச்சிருக்குது இந்த SDG செயல்பாட்டுல தமிழ்நாடு அரசுக்கு. ஓகேவா? அடுத்து இதன் மூலம் இந்திய அளவில் கேரளா, உத்தரகாண்ட் இந்த 2 மாநிலங்களுக்கு அடுத்து இந்த SDGகளை சிறப்பாக செயல்படுத்துறதுல முயற்சிகளை மேற்கொள்றதுல நம்முடைய தமிழ்நாடு 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஓகேவா? மொத்தமுள்ள 17 SDG இலக்குகளில் 13 இலக்குகளில் நம்முடைய தமிழ்நாடு முன்னணி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப முக்கியமானது 2 செய்தி. SDG இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை, அதுல தமிழ்நாடு 3ஆம் இடம் இந்தியாவிலே. சரியாமா? அடுத்து அகைன் பாருங்க ஒரு கமிட்டி ரொம்ப முக்கியமானது. அந்த 7வது நிதி ஆணையம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த GM அக்பர் அலி கமிட்டி ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. இது எதற்காக அமைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு அதாவது டிஎன்பிஎஸ்சி தரவரிசை முறையில் அந்த ரேங்க் போடுவாங்களா ரேங்கிங், இந்த தரவரிசை முறையில் சமூக நீதியின் தாக்கத்தை ஆராயவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் விளைவுகளை சரி செய்யவும் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விசாரணை குழு தான் GM அக்பர் அலி குழு. ஓகேவா? அதாவது டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தரவரிசை வெளியிடுவாங்க. அதுல சமூக நீதியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அது தொடர்பான ஆய்வறிக்கை சப்மிட் பண்றதுக்கு தான் அக்பர் அலி அவர்கள் தலைமையில தமிழ் அரசு கமிட்டி போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம். சரிங்களா? அடுத்தபடியாக புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம். சரிங்களா? உங்களுக்கு வள்ளுவர் கோட்டம் தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இருக்குது. ரீசனை பார்த்தீங்கன்னா அதை நல்லா புனரமைச்சு இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் கொஞ்சம் சேர்த்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா? அடுத்தபடியாக ஓகே, இந்த வள்ளுவர் கோட்டமானது எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்போது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் அவங்க தான் இதை திறந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் என்ன இருந்தது, தேசிய அவசர நிலை நடைமுறையில் இருந்ததுனால தான் அதை அப்போதைய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சிறப்பு. அந்த வள்ளுவர் கோட்டத்தை சரியா உருவாக்குனதுல அந்த தலைமை சிற்பி என்று அழைக்கப்படுவர் வி கணபதி ஸ்தபதி அவர்கள். இந்த கணபதி ஸ்தபதி அவர்கள் தான் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலையை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமானது பாருங்க. பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு. சரிங்களா? யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். சரியா? தமிழ்நாடு அரசானது அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓகேவா பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை 2025 ஜூன் மாதம் வெளியிட்டுள்ளது. சரிங்களா? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1995. ஓகேவா? அந்த டைம்ல இவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த 2016 சட்டத்தின்படி தான் இந்த 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அப்போ பொது வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம்? 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதுக்கான சட்டம் 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2016 மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து ஞான குவிமாடம். இது ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள். ஜனவரி 1, 2000 கன்னியாகுமரியில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது திருவள்ளுவர் சிலை. அந்த சிலை வடிவமைத்தர் தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்திருந்தோம் கணபதி ஸ்தபதி. ஓகேவா? இந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 இயர்ஸ் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு ஓகேவா விஸ்டம் டோம் என்ற பேரறிவு அரங்கத்தினை தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான குவிமாடம் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், எங்க திறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? மாணவர்கள் ஸ்கூலுக்கு போவாங்க, சரியான டைமுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்குது. அதனால கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தண்ணி குடிங்க அப்படின்னு உங்களுக்கு ரிமைண்டர் ஓகேவா அதை ஞாபகப்படுத்துற மாதிரி நினைவூட்டுற மாதிரி ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க. அந்த டைம்ல எல்லா மாணவர்களும் தண்ணி குடிக்கணும். அதான் வாட்டர் பெல் திட்டம். சரிங்களா? 2025ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அன்று இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஓகேவா? இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை 11 மணி, பிற்பகல் 1 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு ஒரு நாளைக்கு 3 முறை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க. அந்த டைம்ல மாணவர்கள் மறக்காம குடிநீர் குடிக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக அகைன் அடிக்கடி செய்தியில் வந்திருக்க இன்னொரு முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியில ஓகேவா மதுரை மாவட்டம் நெல்பேட்டை நம்ம சாப்பிட்ற முக்கியமான ஃபுட்டு நெல். மதுரை அப்படினாலே சாப்பாடுக்கு ஃபேமஸ். அந்த மதுரை நெல்பேட்டையில் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். திட்டத்தின் பயனாளிகள் மறந்துடக்கூடாது. 1 முதல் 5ஆவது படிக்கிற அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள். சரிங்களா? அது கிராமப்புறமா இருக்கலாம், நகர்ப்புறமா இருக்கலாம், எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கிறாங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்த திட்டம் அடுத்து பாருங்க. முக்கியமான செய்தி பாருங்க.
திருநர்கள் மற்றும் ஊடு பாலினத்தவர்களுக்கான கல்வி திட்டங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் 6 முதல் 12ஆம் வகுப்பு 6 முதல் 12 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கும்போது மாசம் எவ்வளவுமா ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படும். அதற்கான திட்டத்தின் பெயர் தான் புதுமை பெண் திட்டம். இது மாணவிகளுக்கானது. ஓகேவா? இந்த திட்டம் செப்டம்பர் 5, 2022 தொடங்கியிருந்தாங்க. செப்டம்பர் 5, 2022. அதே மாதிரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கும் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் தொடங்கப்பட்டது. இந்த 2 திட்டத்திலையும் யார் சேர்க்கிறாங்க? திருநர்கள் மற்றும் ஊடு பாலினத்தவர்கள். சரிங்களா? அதான் அந்த செயலில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா? அடுத்தபடியாக கீழடி சமூகத்தினரின் முக வடிவமைப்பு. சரிங்களா? இந்த கீழடி என்பது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? அங்க பல்வேறு கட்டங்களாக அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பான ஓகேவா ஒரு மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்குது. அந்த மண்டை ஓடுல இருக்கிற அந்த மனிதர்கள் முகங்களை ஆராய்ச்சியாளர்கள் மீள் உருவாக்கி, இந்த செயற்கை நுண்ணறிவு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மீள் உருவாக்கி உள்ளனர். இந்த முயற்சியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் லிவர்பூல் ஜான் மோஸ் பல்கலைக்கழகம், இது வந்துட்டு இங்கிலாந்துல பிரிட்டன்ல இருக்குதா, சரி பிரிட்டன்ல இருக்க இந்த லிவர்பூல் பல்கலைக்கழகமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இணைந்துதான் சரிங்களா அதுல இருக்க மண்டையோட எடுத்து அதுல மனிதர்கள் முகத்தை மீள் உருவாக்கி சாதனை படுத்திருக்கிறாங்க. செய்தியில் இடம்பெற்றதுனால இந்த பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கீழடியில சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை இந்தியாவில் முதல் முறையாக ஓபன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக ஒரு தொல்லியல் அருங்காட்சியகம் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகம், அது பேர் தான் கீழடி அருங்காட்சியகம், அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. மறக்காதீங்க. சரிமா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, வெற்றி நிச்சயம் திட்டம். சரி, நம்ம போட்டி போடுறது உழைக்கிறது எல்லாமே வெற்றி பெறுவதற்கு தான். பாருங்க, பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பினை இடைநிறுத்திய 18 முதல் 35 வயது உடைய இளையோர்களுக்கு இலவச வேலை வாய்ப்பு பயிற்சியை வழங்குவதற்காக தான் இந்த வெற்றி நிச்சயம் தொடங்கி இருக்கிறாங்க. அந்த ஏஜ் கிரைட்டீரியா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் வகுப்பு கிடையாது. 18 இருந்து 35 வயசு உடையவங்க இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்படும். திட்டத்துக்கு பேரு வெற்றி நிச்சயம். திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 2025. மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து ஆடை ஏற்றுமதி. சரி, ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமான ரோல் பிளே பண்றது எப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஏற்றுமதி தான். சரிங்களா? நிதியாண்டில் நடப்பு இந்த 2024-25 நிதியாண்டுல திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர், சரிங்களா, இந்த மாவட்டங்கள்ல இருந்து மொத்தம் முக்கியமா நிறைய அதிக அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. ஆடை ஏற்றுமதி இதுல பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகியவை 68% பங்களிப்பை ஆற்றிருக்கிறாங்க. மொத்தமுள்ள பின்னலாடை ஏற்றுமதியில இந்தியாவிலிருந்து ஓகேவா மொத்தம் 100 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 68% யாருடைய பங்களிப்பு? நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர். கேட்கலாம். சரிங்களா? பின்னலாடை ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள மாவட்டங்கள் எவன்னு கேட்டா திருப்பூர். இந்தியா லெவலில் இவங்க தான் டாப்ல இருக்காங்க. மறக்காதீங்க. சரியாமா? அடுத்த செய்தி, ADT 59 நெல் வகை. சரிங்களா? ஆடுதுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தஞ்சாவூர்ல ஆடுதுறையில தான் நமக்கான சரி தமிழ்நாடு அரசிற்கான நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ளது. சரி பாருங்க, TRRI, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க. இந்த TRRI அப்படிங்கிறது 1981 ஆண்டில் உருவாக்கப்பட்டு 1985 ஆண்டில் இயக்குநரகமாக மாற்றப்பட்டது. இந்த ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது ரீசெண்டா ஒரு புதிய வகை நெல் ரகத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட பேர் தான் ADT 59 நெல் அப்படிங்கிறது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இந்த ADT 37 ASD 16 இந்த நெல் ரகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ADT 59 நெல் வகையானது 15 முதல் 20% அதிக மகசூலை கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்கள் பேர்ல நிறைய விருதுகளை தமிழ் அரசு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? தனி நபர்களுக்கானது, அது மாதிரி காவல்துறையில கொடுப்பாங்க. இங்க நம்ம பார்க்குற அறிஞர் அண்ணா விருது தலைமைத்துவ விருது. பாருங்க, தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமீபத்தில் 100 அரசு பள்ளி தலைவர்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. விருதுகளோட பேரை கொடுத்துட்டு எதுக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அரசு பள்ளி தலைவர்கள், சரி அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வழங்கப்படுகிற விருது சமீபத்தில் 100 பேருக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து சமூக நீதி விடுதிகள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் மாநில சமூக நீதி தினம் தந்தை பெரியாரின் அவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் 17 சரி செப்டம்பர் 17 கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க, ஜாதி மற்றும் சமய அடையாளங்களை நீக்கி ஓகேவா
மாணவர்களிடையே சமத்துவத்தை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு விடுதிகளுக்கும் இனி சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல ஜாதி வேறுபாடுகளை களைய வேண்டும். 4 நேரில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. சரிங்களா? அதுல ஒரு உயர் ஜாதி பையன் இன்னொரு தாழ்ந்த ஜாதி அங்க அந்த பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு கீழே இருக்க தாழ்ந்த ஜாதி பையனை ஒருத்தனை வீட்டில் போய் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்கூல்லையும் சரி காலேஜும் சரி ஜாதியை வச்சுட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்ப என்னென்ன செய்யலாம் தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் கே சந்துரு. ஓகேவா? சந்துரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியின் பரிந்துரையில ஒன்றுதான் எல்லா வகையான அரசு விடுதிகளுக்கும் என்ன பேர் தான் வைக்கணும்? சமூக நீதி விடுதிகள். எந்த ஒரு ஜாதியும் குறிக்கிற மாதிரி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அப்ப சமூக நீதி விடுதிகள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. ஜாதி சமய அடையாளங்களை நீக்கி பொதுவான பேரு அரசோட விடுதிகளுக்கு. சரியா? அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. காசநோய் இறப்பில்லா திட்டம். சரி, காசநோய் இறப்பில்லா TNKET சொல்லியிருக்காங்களே, காசநோய் இறப்பில்லா திட்டம். சரி, KET TNKET காசநோய் உயிரிழப்புகளுக்கான ஒரு முன்கணிப்பு மாதிரியை அதன் காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒருங்கிணைந்த இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. சரிங்களா? அதாவது இந்தியாவில் காசநோய் இந்த டிபி வந்துட்டு இருக்கவே கூடாது, புதிய பாதிப்புகள் எதுவுமே பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் பெயர் டிபி முக்த் பாரத். சரி, டிபி முக்த் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசநோய் ஒழிப்பு திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2022. ஓகேவா? 2022ஆம் ஆண்டுல இந்த திட்டம் தொடங்கியிருந்தாங்க. அதோட இலக்கு ஆண்டு 2025. சரிங்களா? இந்த காசநோய் ஒழிப்பதற்கு இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாலும் இதுல அந்த காசநோய் ஒழிப்பதுல இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படிங்கிறது அந்த செய்தி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வேர்ல்டு ஃபுல்லா உலகளாவிய இலக்கு காசநோய் இருக்கக்கூடாது. எந்த வருஷம்? 2030. அதற்கு முன்னதாகவே 2026 இறுதிக்குள் இந்த காசநோய் ஒழிப்பதை நம்முடைய தமிழ்நாடு அரசு இலக்காக கொண்டுள்ளது. வேர்ல்டு லெவல்ல உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சது 2030 தான் டார்கெட் இயர். நம்ம தமிழ்நாடு அரசு 2026 சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக இந்த TNKET திட்டம் இப்ப நம்ம பார்த்தது. அதே மாதிரி AI இறப்பு முன்னறிவிப்பு மாதிரி ஜூலை 2025ல டிபி சேவா என்ற செயலி, ஒரு செயலி, மொபைல் செயலி தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த செயலியில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் நோய் கண்டறியப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் இறப்பு அபாயத்தை கணிக்கிறது இந்த மொபைல் செயலி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் பாருங்க. இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்புடைய சூப்பரான ஒரு செய்தி. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம். சரிங்களா? பாத்துக்கோமா. அதாவது வேர்ல்டு லெவல்ல பாரம்பரியமிக்க அந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்பவுமே வெளியிடுறது யாரும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு. சரிங்களா? இந்த யுனெஸ்கோ அமைப்பு சமீபத்தில் இந்தியாவில இருந்து ஒரு பகுதியை உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியல சேர்த்துக்கிறாங்க. அந்த இடம் செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? இந்த செஞ்சிக்கோட்டையானது மராட்டியர்களின் ராணுவ தலங்கள். சரிங்களா? ஒரு 12 இடங்கள்ல இந்த ராணுவ கோட்டைகள் சொல்லுவாங்கல்ல, ஃபோர்ட், ஒரு 12 இடங்கள்ல மராட்டிய அரசு பார்த்தீங்கன்னா கட்டியிருந்தாங்க. அந்த 12 இடங்கள்ல ஒரு இடம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை. இந்த செஞ்சிக்கோட்டையானது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான. சரிங்களா? இதோட சேர்த்து இந்தியாவில் 44 உலக பாரம்பரிய தலங்கள் இடம்பெற்றுள்ளது. எதுல? யுனெஸ்கோவின் பட்டியல்ல. சரிங்களா? இதன் மூலம் அதிக எண்ணிக்கையில இந்த உலக பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடுகளின் பட்டியல நம்முடைய இந்தியா 6வது இடத்தை பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே இந்த உலக பாரம்பரிய தலங்கள் வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வைப்பாங்க. சரிங்களா? பழசா இருக்கலாம், நடுவில் ஏதாச்சும் ஒரு வகையில் நியூஸ் வந்ததா இருக்கலாம், சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு லிஸ்டா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது பாருங்க. சரிங்களா? ஒரு விளக்க உரை. எதனுடன் தொடர்புடைய ஒரு விளக்க உரைனா திருக்குறள். ஓகேவா? வள்ளுவர் மறை வைரமுத்து உரை வைரமுத்து. பாருங்க, பாடலாசிரியர், பிரபல சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு உரை தான் பாருங்க. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை எனும் ஒரு திருக்குறள் விளக்குரையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 2025ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதியில கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுக்கு அரசின் சார்பில் அறிவிக்கப்படும் எல்லா திட்டங்கள், சேவைகள் எல்லாமே 45 நாட்களுக்குள்ள, எத்தனை நாளைக்குள்ளமா? 45 நாளைக்குள்ள அவங்க வந்துட்டு ஒரு மனு கொடுத்திருந்தாங்கன்னா அதற்கான எல்லா புகார்களையும் சரி பண்ணி சேவைகளை கிடைக்க வைக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். திட்டத்தின் பெயர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? சரிமா? இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். மிச்சர்கள் எல்லாம் நடப்பு செய்தியிலும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.